ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்மி ஆக்டர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். ஓகேவா? மேபி ஸ்டோரி முடிகிறப்ப டைட்டில் மாறுமான்னு தெரியல, பட் இப்போதைக்கு தான் டைட்டில். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு கார்டனில் பூ பறிச்சிட்ருக்கீங்க. அந்த பூவெல்லாம் வந்துட்டு இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தான் பறிச்சிட்ருக்கீங்க. அப்படி பறிச்சிட்ருக்கப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி மார்னிங்கும் ஃபுல்லாக இல்லாமல் நைட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் மாதிரி விடிஞ்சும் விடியாமல் இருக்கிற டைம். ஸோ இந்நேரத்துலேயே போய்ட்டு நீங்கள் கார்டனுக்கு பூவெல்லாம் பறிச்சிட்ருக்கீங்க. அப்போது திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ரொம்ப பயமாக வேறு இருக்குது. என்னது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்நேரத்தில் எழுந்து வந்து தப்பாக போச்சோ, கடவுளே என்னை காப்பாற்று. இவர் வேறு வீட்டில் இல்லை, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வெளியூர் போயிட்டாரு. இவர் இல்லாத டைமில் நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கேட்கவே இல்லை, வந்துட்டேன். என்ன பண்ணுறது? இப்போது சிம் கூட இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு நிற்கிறீங்க. அப்போது டக்குன்னு உங்களுக்கு பின்னாடி அப்படியே உங்களோட காதோரத்தில் ஒவ்வொன்று ஊதுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஊதுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு திரும்பி பார்த்து கையில் இருக்கிற பூவெல்லாம் வந்துட்டு கீழே போட்டுடுறீங்க. பார்த்தா ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு நான் பயம் ப்ளஸ் அந்த கோவம் ப்ளஸ் ஒரு மாதிரி சர்ப்ரைஸு, எதை வந்து வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் மொத்தமாக சேர்த்து அவரை செஸ்ஸில் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க, நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினும் வந்துட்டு அடியே என்னடி ஒரு வாரம் கழிச்சு வெளில போயிட்டு வந்திருக்கேன், இப்படி தான் நீ வெல்கம் பண்ணுவியா அடிச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு தானே சொன்னீங்க, என்ன சடனாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னா இப்படி தானே சொல்லணும், அதான் சர்ப்ரைஸ் ஆனியா அப்படின்னு கேட்குறாரு. கிழிச்சா ஷாக் ஆகிட்டுங்க, பயந்துட்டேன் தெரியுமா, அதுவும் இந்த டைமில் எப்படி வந்தீங்க, கேட் கூட திறக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா செவ்வறு எறி குச்சி வந்திருக்குது திருட்டு பிள்ளை. அடப்பாவி, சொந்த வீட்டுக்கே திருட மாதிரி வந்திருக்கியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே ஆமாம், என் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இப்படி தான் நான் வரணும் அப்படிங்கிறாரு. ஸோ டக்குன்னு ஜிமின் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறதுக்கு வராரு. நீங்கள் சூரப்பையா இப்போ குளிங்கணும், ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐ மிஸ் யூடி, ப்ளீஸ் ஒரு ஹக் மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன, நானும் தான் மிஸ் பண்ணுறேன், ஆனால் அதெல்லாம் முடியாது. ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணல, நான் சொல்ல கேட்காம எங்களை விட்டுட்டு தனியாக விட்டு போனீங்களா, எதுவும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது கீழே விழுந்த பூவெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் கோவம்தான், என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு டக்குனு உங்களை அப்படி குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் நான் விடுறான்னு கத்துறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு வாய மூடடி, யாராவது பார்த்தா நான் ஏதோ தப்பாக வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போகிற மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு போகிறாரு. அப்படி கரெக்டாக உள்ளே கொண்டு போயிட்டு கீழே அந்த சோஃபாவில் வந்துட்டு உங்களை உட்கார வைக்கிறாரு. சொன்னீங்க டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமின் வந்துட்டு உங்களை விட்டுட்டு அந்த பக்கம் போக தான் போயிருப்பார். ஆனால் அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்துக்கிறீங்க. அப்படி இழுக்கவும் டக்குன்னு அவரோட ஃபேஸ் கிட்டே இருக்கா. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. பாவம் அப்போ தான் ஏங்கி போன மனுஷன் ஒரு கிஸ் அது பண்ணலான்னு கன்னத்தில் கிஸ் பண்ணுறது கிட்ட வந்திருப்பார். அதுக்குள்ளே சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி சிம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கான். நீங்கள் உன் புள்ள அப்படின்னு சொல்கிறீங்க. வந்துட்டானா, இவன் தாண்டி எனக்கு பெரிய தொல்லை, இவன் எனக்கு புள்ள இல்லை தொல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே தொல்லையா, என்னப்பா உன் பிள்ளைய பார்த்து நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வந்துடுவான், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே 2 பேரும் விலகிக்கிறீங்க. இப்போது சிம்மும் வந்துட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு ஓடி வந்து உங்கள் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு மம்மி எனக்கு பாசிக்குது அப்படிங்கிறான். ஜிமின் பார்க்குறாரு. ஏண்டா இன்னும் விடிய கூட இல்லை முழுசா, அதுக்குள்ளே உனக்கு பசியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜாஜி அப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதானே, உனக்கு அப்பனையெல்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியும், உனக்கு அம்மா வந்துட்டா போதும்ல, இதுக்கு தான் எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் அவ்வளோ என்ன தேடி ஆசையாக ஓடி வந்து மடியில் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்குறாரு உங்களை. நீங்கள் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவனை சமாளிக்கவே இங்கே என்னால் முடியறதில்ல, பெண்டு கலண்டு போகுது, இதில் பொண்ணு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போயிடுறீங்க அவனை தூக்கிட்டு. ஸோ கிச்சனில் கொண்டு போய் அந்த ஸ்லாபில் அவனை உட்கார வச்சுட்டு நீங்கள் அவனுக்கு பால் காய்ச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் பின்னாடியே பொண்ணுக்கிட்டே வராரு. என்ன
அப்படின்னு நீங்கள் கேட்க, ம் அதுவா, ஆ தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் மேலேருந்து கீழே வரைக்கும் லுக் விட்டுட்டு, விடிஞ்சிருச்சியா போயா, போய் நீ தூங்கலைண்ணா என்னையே தூங்கணும்னு சொல்கிற, என் பிள்ளைக்கு யார் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஆ இல்லை இன்னும் விடியல, கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அட பைத்தியமே என்ன நீ நினச்சிட்டுக்க, ஆளாக வரமாட்டேன் போப்பா நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு வரமாட்டேன்றீங்க. ஸோ அவரும் ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட, அதானே இந்த பொண்ணுங்களே இப்படி தான், இவங்களை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிம் இப்படி புலம்பிட்டு போகிறத அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜிம் வந்து உங்களை பார்த்துட்டு மம்மி அப்படின்னு கூப்பிட்றான். ஆண்டி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டாடியா ஒரு மாதிரி தனியாக பேசிட்டு போகிறாரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் என்னடா பொசுக்கணும் அப்பா பைத்தியங்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், நீ தானே சொன்ன பைத்தியம்லாம் தனியாக பேசும் அப்படின்னு. அப்போது அப்பா அடிக்கடி தனியாக பேசுகிறாரு, பைத்தியமா, அப்போ நம்ம அப்பா பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நான் செம்ம சிரிப்பு. அப்படி இல்லை, சில நேரம் யார்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணுன்னா சொல்லாமல் சொல்கிறது கூட இந்த மாதிரி தனியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் வளர்ற. அம்மா நீயும் பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நீ பேசுகிறது எனக்கு புரியலை, எனக்கு சீக்கிரம் பால் கொடு நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆற்றி கொடுக்குறீங்க. சார் வாங்கி அதை கம்முன்னு அப்படி கப்பிச்சப்புன்னு குடிச்சிட்டு சமத்தா கீழே இறக்கி விட சொல்கிறான். இறக்கி விடுறீங்க, நேராக கொடுக்கணுன்னு ஓடி போயிட்டு மேலே பார்க்குறான். ஜிமின் தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். இவனும் ஓடி போயிட்டு ஏறி ஜிமினோட செஸ்ட்டில் ஏறி படுத்துக்கிறான். ஸோ ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. லைட்டாக கண்ணை மூடிட்டே ஒரு சின்ன சிரிப்பு. அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு தட்டி கொடுக்குறாரு. அப்போது 2 பேரும் அழகாக தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் பால்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு, சரி ஓகே மேலே போன ஜிம் சத்தத்தையே காணோம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா அப்பாவும் பையனும் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. அச்சோ இமேஜின் பண்ணவே செம க்யூட்டாக இருக்கே. பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்களோட ஃபோன் பக்கத்தில் இருக்கும். எடுத்து அழகாக குட்டியாக ஒரு ஃபோட்டோ அண்ட் குட்டியாக சின்ன வீடியோ கிளிப் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ரேர் தான். அவன் எப்போவுமே உங்ககிட்ட தான் ஓட்டிகிட்ருப்பான், எப்போயாவது அப்படி ஜிமின்கிட்ட ஓட்டிக்குவான். அதனால் இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஜிம் வந்துட்டு ஜிமின்கிட்ட எப்பப்பெல்லாம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கானோ அது எல்லாமே உங்களோட மொபைலில் இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு ஏதாவது ஃபைலுக்கு இது டெலிட் ஆகிடக்கூடாதுன்னு லேப்டாப்லேயே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஒரு காப்பியாக இன்னொரு பக்கமும் சேவ் பண்ணி ஒரு ஹார்ட் ட்ரைவில் போட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இந்தளவுக்கு பொத்தி அந்த சின்ன சின்ன மொமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பிக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் லேப்டாப்புக்கு ஏற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லேப்டாப்புக்கு வந்துட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறீங்க. அதாவது உங்களோட ரூமில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் லேப்டாப் வச்சுருப்பீங்க. ஸோ லேப்டாப்பை ரூமில் வச்சு தான் பண்ணிகிட்ருப்பீங்க. திரும்பி பார்த்தா ஜிமின் வந்துட்டு பக்கத்தில் கை போட்டு உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கத்தில் கூட இந்த மாதிரி எப்படின்னா வீட்டில் ஒரு மாதிரி சேஃபாக இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு மாதிரி தேடுவார். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டே பக்கத்தில் போய்ட்டு படுத்துக்கிறீங்க. நீங்கள் போய் அவர் கை மேலே படுத்துட்டுமே அவர் அப்படியே உங்களே சேர்த்து ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி ஜிம் நீங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு அழகாக தூங்குறாரு. நீங்கள் தூங்குற 2 பேர்த்தோட மூஞ்சியே பார்க்குறீங்க. இன்னமும் தெரியல, நாள் முழுசாக பார்த்துட்டு இருந்தால் கூட சலிக்காது போல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மை பார்த்துட்டு, எப்பட்றா உன் அப்பாவை அப்படியே உரித்து வச்சுருக்க, கொஞ்சம் கூட உனக்கு என் ஜாடையே இல்லை. ஜிமின் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஜாடையிலே எனக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும்ல. நீ என்ன தான் என்கிட்ட பாசமாக இருந்தாலும் நீ ஜிம்மின் மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூக்கு வதலுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டச் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அப்படியே ஜிம்மினை வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவரும் அதே மாதிரி தூங்கிட்டுருக்காரு. என்ன ஜிமின் உனக்கே ஒரு குழந்தை இருக்கான், ஆனால் நீ இன்னும் குழந்தை மாதிரி தூங்குற, பரவாயில்ல அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினையே பார்த்துட்டு இருக்கவும் ஜிமின் வந்துட்டு, ஆயன் நீ சொன்னது கரெக்ட் தான், உனக்கு பொண்ணு வேணும் தானே அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு. திருடா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு சிரிச்சுட்டே கண்ணை முழிச்சு, தூங்கிட்டான்ன, ஆனால் இந்த வார்த்தை கேட்டதும் எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்குறாரா. அவ்வளோதான் உங்களுக்கு செம ப்ளஷ்ஷு. பொறுக்கி சரியான பொறுக்கியாக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. இப்போ விடிஞ்சிருக்கும். அண்ட் ஜிம் வந்துட்டு இன்னும் ஜிமின் கூட தான் தூங்கிட்டு இருக்கான்.
நீங்கள் போயிட்டு குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்பத்துக்கு மனசு இல்லை தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எழுப்பணும்ல, குழந்தை பசியோடு தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் நைட்டில் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால் 2 பேர்த்தையும் எழுப்பி அப்படியே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தூங்கு மூஞ்சியோட ஒரு மாதிரி குளிக்கவே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்பா பையன் ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணுது. 2 பேருமே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு மண்டையை ஒட்டுக்கா சொல்லிடுறாங்க. பார்த்தா என்னது ஏதோ ட்வின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தான், நடக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து சிரிக்கிறதுலேருந்து எல்லாம் அப்படியே தான். நீங்களே வந்துட்டு ஐயோ இவன் வளர்ந்தானாலும் ஜிமின் மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அப்படியே பாத்ரூம்குள்ளே தள்ளி மரியாதையாக ப்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா 2 பேரும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் எல்லாம் சும்மா தண்ணியில் நினச்சிட்டு சும்மா வாய் மட்டும் கழுவிட்டு குளிக்கிற மாதிரி தண்ணி சும்மா மொண்டு கீழே ஊற்றிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வெளியே வராங்க. நீங்களும் வெளியே நின்று இருந்திருப்பீங்க, ஆனால் குளிச்சுட்டு வரதும் குளிக்காமல் நடிச்சுட்டு வரதும் தெரியும்ல. ஸோ அப்படியே பார்த்தா 2 பேர்த்தோட உடம்புல கொஞ்சம் கூட ஈரம் தண்ணி பட்ட மாதிரியே இல்லை. ஏய் திருட்டு பசங்களா, என்னையே ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், குளிச்சதும் மம்மி, டாடி தான் குளிக்க வச்சார் இன்னைக்கு அப்படிங்கிறான். பச்சையாக போய் சொல்கிறான், ஏன்னா ஜிமினோட ட்ரைனிங் அப்படி. அவருன்ட்டு வைன் குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையே ஈரமால தலையை தவிட்டிருக்காரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, அட் த சேம் டைம் இது ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கீழே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்றீங்க. அப்படியே சாப்பாடும் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் பிளேட்டில் சாப்பாடு வைக்கல. என்னாச்சு, சாப்பாடு வெயிடி பசிக்குது அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம், நம்ம இன்றைக்கி கார்டனில் போயிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கவும் ஜிம்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. கார்டன்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் கார்டனில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொண்டு போய் கார்டனில் டேபிளில் வச்சுட்ருக்கீங்க. இவங்க 2 பேரும் ஆசையாக அச்சச்சோ இன்றைக்கி செம்மையாக இருக்கா, அதாவது எப்படி சொல்கிறது, அம்மா நல்ல மூடில் இருக்கான்னு நினைக்கிறேன்டா வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு உக்காந்தா சாப்பாடு போடாமல் பைப் ஹோஸ் தண்ணி இருக்குல்ல, ஸோ எடுத்து 2 பேர்த்து மேலேயும் ஊற்றிடுறீங்க, நல்லா தெளித்து விட்டுடுறீங்க. அவங்கன்னா ஷாக்கு. ஜிம்னா கொஞ்சம் நேரம் பயந்துருப்பான், அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். மம்மி நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குன்னு சொன்னீங்க. 2 பேர்த்து மேலே தண்ணி தெளிச்சிட்டு அவங்கள அப்படியே அங்கேயே குளிக்க வச்சுருப்பீங்க. ஜிம்மினும் வந்துட்டு சும்மா மூஞ்சில் தெளிக்காதுன்னு கத்திட்டுருப்பாரு. அப்புறம் அப்படியே தான் அந்த வாட்டர் ஃபைட் வந்துட்டு 3 பேர்த்துக்குள்ளே சேர்ந்து வந்து 3 பேர் அப்படியே நனைஞ்சி தொப்பரை ஆடி போய்ட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வெட்டா அப்படியே வாசலில் நிற்கிறீங்க. இப்போது உங்கள் நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியல, உங்களோட அத்தைம்மா வந்திருப்பாங்க ஜிமினோட அம்மா. ஸோ அவங்க செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. அப்படியே வந்து காரை விட்டு இறங்குனா 3 பேர் அப்படியே நீர துணியோடு நின்றுருக்குறீங்களா, பார்த்துட்டு கையை கட்டி அப்படியே 3 பேர்த்தையும் முறைக்கிறாங்க. 3 பேர் அப்படியே தலையை குனிஞ்சு கீழே தலை தொங்க போட்ட மாதிரி. நீங்கள் இந்த பக்கம் ஜிமின், நடுவில் ஜிம் அப்படி நின்றுருக்கீங்க. அவங்க நான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உனக்கு அறிவே இல்லையாடி, இந்த குளிர் காலத்தில் இப்படி தண்ணியில் விளையாடி இருக்கிறீங்க, அதுவும் குழந்தைக்கு சேர்த்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா, அவனுக்கு சளி பிடிச்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வாயை திறக்கலையே, வாயை திறந்தா தானே அப்படின்ட்டு அமைதியாக நிற்கிறீங்க. ஜிமினுக்கு செம சிரிப்பு உங்களை திட்டத்தை கேட்டுட்டு. நீங்கள் வாயை மூடி ஜிமின், இதான் உன்னால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது இங்கே என்ன முணுமுணுப்பு அப்படின்னு அத்தை கேட்குறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு செம சிரிப்பு வந்துடுச்சு. உடனே மரம் வேண்ட நீ இருக்கிற சிரிக்கிற, ஏற்கனவே ஜிம்க்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியும்ல, இருந்தும் நீங்கள் இந்த குளிர்காலத்தில் இப்படி தண்ணியில் பச்சை தண்ணியில் விளையாடி இருக்கீங்க, உனக்கு அறிவில்லையாடா, அதுங்க 2 தான் சின்ன வயசுனா உனக்கு எங்கே போச்சு புத்தி, நீ பெரிய பையன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஜிம்க்கு செம சிரிப்பு. ஜிம் வந்துட்டு உங்களை திட்டினா பிடிக்காது, கோமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜிம்மினை திட்டு சிரிக்கிறான். அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டு நிற்கிறீங்களா. ஜிம்மினை அப்படியே அம்மாவும் பிள்ளையும் சிரிக்கிறீங்களா, இருங்கடி அம்மா போட்டு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே சின்ன சிரிக்கவும், குள்ளே பார்த்து நீயும் சேர்ந்து அவன் கூட ஆடி இருக்கா, உனக்கே தெரியும்ல உனக்கு சளி பிடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தெரியும்லடா, போன தடவை பாட்டி தானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அவ்வளோதான் அப்படியே பாட்டியை பார்த்துட்டு ஓடி போயிட்டு ஒரு முத்தாக தான் கொடுக்குறான். அவங்க அவ்வளோதான் கூல் ஆகிட்டாங்க. அச்சோ என் தங்கச்சி இப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் திட்டிட்டு அவனை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் வெளியே கடங்கடா கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினும் பார்க்குறீங்க. அடப்பாவி இப்படி கழட்டி விட்டு போயிட்டானே பாட்டியை பார்த்ததுன்னு சொல்லிட்டு நிற்பீங்களா. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உள்ளே போனவங்க அவனுக்கு வந்துட்டு துண்டெல்லாம் போட்டு டவலாக தொடச்சி விட்டுட்டு அடுத்து 2 டவல் தூக்கிட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா 2 பேரும் அப்படியே நின்றுருப்பீங்க. ஒரு டவல் தூக்கி ஜிம்மின் கையில் தூக்கி போட்டுட்டு இன்னொரு டவலை கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உட்காரு அப்படிங்கிறாங்க. நீங்களும்
அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தலையை தவட்டி விடுறாங்க. நீங்கள் அத்தை வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தவட்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, நீ எனக்கு அம்மாவா அவளுக்கு அம்மாவான்னு கேட்குறாரு. ஏன் உனக்கு கை இல்லையா? நீ பெரிய பையன் தானே, நீ தவட்டிக்க, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் தான் தவட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தவட்டி விட்டுட்ருக்காங்க. உங்களோட அத்தை எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு தான், அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டோ அதை விட அதிகமாக பாசமாக இருப்பாங்க உங்ககிட்ட. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஜிமின் மட்டும்தானா. ஸோ பொண்ணு இல்லை அப்படிங்கிறனால உங்களை அவங்க பொண்ணு மாதிரியே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அம்மா பொண்ணுக்கு எப்படி சண்டை வருமோ அப்படி தான் உங்களுக்கு சண்டை வரும். அட் த சேம் டைம் எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ அதே பாசமாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு பேரண்ட் வந்துட்டு இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க உங்களை. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் தலை நல்லா தவட்டி கொடுத்துட்டு, பா போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று, எப்படியும் இந்த நான் ஜலதோஷம் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இன்னும் வந்துட்டு பின்னாடியே வராரு. ஸோ 3 பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போது உங்களோட அத்தை தான் வந்துட்டு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் சமைச்சு வச்சுருப்பீங்க, பட் அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றீங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி தான். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் நான் இங்கே ஒரு வாரம் இருக்கலாம்னு நினச்சிட்டு வந்திருக்கேன், இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜிமினுக்கு செம ஹாப்பி. நிஜமாவா? இருமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அத்தை ஒரு வாரம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் உனக்கு ஒரு வாரம் பத்தாதா? உன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் தான் என்னோடய புருஷன் கொடுத்துருக்காரு, அப்புறம் அவரை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லவும், அவனை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் மாமாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து எல்லோரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இனிமேல் வேறு நேரம் ஒயின்கிட்டே இருக்க மாட்டான், நம்ம ஒயின் கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா ஒரு வாரம் என்னம்மா நீ இங்கேயே இருமா அப்படிங்கிறாரு. உடனே அவரை பார்த்துட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி ஐஸ் வைக்கலன்னு எனக்கு தெரியுது, ஒரு வாரம் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா சிம் நம்ம போய்ட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் பாட்டிக்கிட்ட நல்லா ஒட்டிப்பான். பாட்டி தாத்தா வந்தா உங்களே கண்டுக்க மாட்டான்னா பாருங்களேன். ஸோ எந்நேரம் அங்கேயே அவங்க கூடயே இருக்கான். நீங்கள் சிம்னு ஆசையாக போய் எடுத்தால் கூட நான் பாட்டிக்கிட்ட விளாட்றேன் அப்படின்ட்டு ஓடிடுவான் பிடுங்கிட்டு. நீங்கள்ண்ணா ரொம்ப ஏக்கமாக அவனே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, இப்படி தானே எனக்கு இருந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வாய மூடுங்க, எனக்கு சில டைம் பொறாமையாக இருக்குது தெரியுமா, என் பிள்ளை என்கிட்டே வரமாட்டான்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, சரி ஒயன் வா, அவன் அப்படி தான் தாத்தா பாட்டி வந்தால் அவன் கூட போய் விளாடுவான்னு தெரியும்ல, உனக்கு நான் என்றைக்குமே இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு கண்ணில் பார்க்குறீங்க. நீ எதுக்கு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. தெரியுதில்ல அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரே ஷை வைக்கும். நீங்கண்ணா உங்கள்கிட்ட சிக்கனா தானே அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுறீங்க அந்த பக்கம். ஸோ ஜிமின் உங்களை தொட்டிகிட்டே வராரு. ஸோ கார்டன் ஃபுல்லாக ஓடுறீங்க. உங்களோட அத்தை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக, சரி ஓகே 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜிமின் ஃபைனல் அவர் இடத்துல உங்களை பிடிச்சி கேட்ச் பண்ணிக்கிறாரு. ஏய் எதுக்கடி ஓடுற அப்படின்னு சொல்லுவோம். நீ ஆஃபீஸ் போகலையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, எனக்கு ஆஃபீஸ் ஒரு வாரம் லீவு அப்படிங்கிறாரு. எதுக்கு ஒரு வாரம் நீ டார்ச்சர் பண்ணுவியே அப்படிங்கிறீங்க. அதுக்கு தான் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்கள் ஐயோ இப்படி இருக்காத, எந்நேரம் ரொமான்டிக்காகவே இருக்கவாம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா. ஸோ ஜிமின் வந்துட்டு, அப்புறம் எப்படி ஆக்ஷன் பண்ணவா, சண்டை போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. சண்டையா? சண்டை போடலாம், ஜாலியாக இருக்கும்ல, சண்டை போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 பேரும் ஈகோ பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு வந்து பேசணும். அப்படியெல்லாம் நல்லா இருக்கும்ல. ஆனால் நீ எப்போவுமே ரொமான்டிக்காக மட்டுமே இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, பிகாஸ் ஐம் எ ரொமான்டிக் மேன் யூனோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்களும், பட் ஐம் ஆன்டி ரொமான்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் ஜிமின் கிட்டே வந்தாலே தலை தச்சு ஓடிடுவீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பிடிச்ச சிக்கல் விடவே மாட்டாரா, அதனால் நீங்கள் வந்துட்டு சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு அப்பப்பா குட்டி ரொமான்ஸ் குட்டி சண்டை அந்த மாதிரி, அதாவது சண்டை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சின்னதாக செல்ல சண்டை. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 1 வீக்கும் போகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும், சரிடா எனக்கும் வீட்டில் நிறையா வேலை இருக்கும், உன் அப்பா எல்லாம் குப்பை பண்ணி வச்சுருப்பாரு வீட்டை, நான் போய் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆகிடும், சரி பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிமின் தான் கொண்டு போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போகிறாரு. நீங்கள் சிம்மை வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்க கூட அனுப்பிச்சிருப்பீங்க. அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். நீங்கள் மட்டும் தான் தனியாக வீட்டில் இருக்கீங்க. போர் அடிக்கும். ஜிமினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுறீங்க, மாமா போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரிப்ளை வருது, மாமா வேணா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏய் ப்ராடு நீ வர வேணாம்,
நான் சாராவுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அதை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே அடுத்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சாராவுக்கு கால் பண்ணவும் ஒயின் நல்ல வேலைக்கு எனக்கு கால் பண்ண, எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வாடி இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஓடுறீங்க. ஜிமினுக்கு கூட மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க அவசரத்தில். ஸோ போனால் அங்கே வந்துட்டு அவளை படுக்க வச்சுருக்காங்க வீட்டில். என்னடி ஆச்சு திடீர்னு எதுக்கடி இப்படி அட்மிட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க ஒன்று அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் என்னன்னு தெரிலடி, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. 2 பேருமே ஆர்ஃபனேஜில் வாழ்ந்த பொண்ணுங்க தான். ஆனால் என்ன சொல்கிற சாரா, யார் அந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அவளோட ஃபேமிலியில் வந்துட்டு அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆசிரமத்துலேருந்தே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக 1 month ஆகிக்குது கல்யாணம் ஆகிட்டு. அவங்க தான் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு இதை மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் உன்கிட்ட இன்ஃபார்மும் பண்ண முடியல, நல்ல வேலைக்கு நீயே கால் பண்ண அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு பயமாக இருக்குது. உடனே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமினா சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி வான்னு மட்டும் சொல்லி அனுப்புகிறீங்க. அதை பார்த்து மனுஷன் பயந்து போய் தலை தெரிச்சு ஓடி வர்றாரு. என்னாச்சு வேணும் அப்படின்ட்டு வந்து உங்களை தொட்டு பார்க்குறாரு. மாமா எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. சாராவா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவள் சொன்னதெல்லாம் சொல்லவும் அவருக்கு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் யார் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் என்னாச்சு, இது பெரிய ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறையா இஷ்யூ இருக்குது, நிறையா கேஸ் போயிட்டுருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலே, இது சரியில்லை. இவங்க வந்துட்டு கிட்னியெல்லாம் வந்துட்டு, அதாவது பேஷண்ட் கிட்ட வந்து கிட்னியெல்லாம் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறையா ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க, இது சரியில்லை, இங்கே எதுக்கு முதல்ல அவளை அட்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி பேசுகிறப்போ உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அவளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாள். அதனால் 2 பேரும் வந்துட்டு அவகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே கீழே வந்துட்டு அந்த டாக்டர் டீன் இருக்காங்களோ, ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக அந்த இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ, ஸோ அந்த ஃபேமிலி வந்துட்டு போயிருப்பாங்க. புருஷங்கிற பேரில் ஒரு புறம்போக்கு, அதுக்கப்புறம் மாமியாங்கிற பேரில் ஒரு பைத்தியக்காரி பரதேசி நாய். ஸோ 2 பேரும் போயிட்டு பேசிட்டு வராங்க. வந்துட்டுமே உங்களை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன், என் வரக்கூடாதான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருமா, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. இன்றைக்கி அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, நைட்டு தான், நாங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன நாளைக்கு வந்து அவள் பொண்ணத்தை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு ஒயின் சுமார் அப்படிங்கிறாரு. என்னம்மா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா அவள். உடனே ஜிமின் வந்துட்டு, இல்லைங்க, அவள் கொஞ்சம் பயந்துட்டா, அவளோட ஃப்ரெண்டு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஆவையன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வெளியே வந்துட்டு, ஜிமினா அவங்கக்கிட்ட அவளை விட்டுட்டு வந்திருக்கா, என்ன உங்கள்கிட்ட நான் சொன்னதே தப்பு, நானே அவளை கூப்பிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகிறப்போ, வயன் என்ன பேசுகிற நீ, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவளை அவங்கக்கிட்டெல்லாம் சண்டை போட்டு கூட்டிகிட்டு வர்றது ஈஸியே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவள் படுத்து கிடக்கிறா, அவளை எப்படி நீ தூக்கிட்டு கூட்டிகிட்டு ஓடி வருவ, அவளால் வரக்கூட முடியாது, ஏன்னா அவளுக்கு இன்ஜெக்ஷன் அப்படி பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆமாம், முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும், சாராவோடது உங்ககிட்ட தான் இருக்கும், 2 எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஜிமினுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுமோ, அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இதை பற்றி சொல்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் அப்பா அங்கே ரொம்பவே இல்லீகலாக நிறையா பேர் வந்து, அதாவது இல்லீகலாக நிறைய பேஷண்ட்டோட ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க, தெரிஞ்சவங்க யாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. இப்போ நான் அவளை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. அவங்களும் வராங்க. வந்ததும், மம்மி நீ சிம்சிமை வீட்டில் பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும், டேய் அப்பா கூப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லவும், அப்பாவா, இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனாலும் நீங்கள் மாமாவே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு ஜிமினோட அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லவும் அவரும் வந்துட்டு வராரு. ஆனால் அவர் வர தோரணையே உங்களுக்கு வியர்டாக இருக்குது. ஏன்னா ஏதோ வந்துட்டு கொள்ளை அடிக்க போகிற மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்துட்டு ஒரு லெதர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு, லெதர் கேப்பு, லெதர் ஜாக்கெட், லெதர் பேண்ட்டு, லெதர் ஷூன்னு. நீங்கள் பார்க்குறீங்க இவர் ஏன்டா இப்படி வராருன்னு.
ஏன்டி இதுக்கு தாண்டி நான் எப்போ வர வேணான்னு சொன்னேன்ட்டு ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பும் வருது. பட் அந்த சுச்சுவேஷனில் சிரிக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ வைன் இல்லை வைன், உனக்கு தான் தெரியும்ல என் அப்பாவுக்கு டிடெக்டிவ் வேலைனா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இந்த மாதிரி வேலைலாம் சொன்னால் அவர் இந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்ட்டு அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு அங்கே சாக்கு எடுக்கிறா, நீ சிரிக்கிறியா அப்படிங்கிறீங்க. ஏய் அவளை நம்ம இப்போ காப்பாற்றிடுவோம், நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அப்பா பார்த்துதான் அவருக்கு சிரிப்பை அடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 3 பேரும் வந்துட்டு இப்போ நைட் ஆகுது. நைட் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல. பட் இருந்தாலும் நைட் ஒரு 10 மணிங்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த சத்தமும் இருக்காது, ஆள் நடமாட்டமே இருக்காது. ஏன்னா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இல்லீகலான ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் நைட்டு 9 மணி 8 மணிங்கிறப்பே அவுட் பேஷண்ட்டெல்லாம் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த உள்ளே இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால் ஒரு 10 மணிங்கிறப்ப அங்கே விரிச்சோடி கிடக்குது நைட்டு 1 மணி மாதிரி. அப்படியே 3 பேரும் பின்னாடி வழியாக வந்துட்டு ஜம்ப் பண்ணி போகிறீங்க. ஒரு வழியாக உள்ளே போயிட்டு, ஆனால் அவளை வந்துட்டு எங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஜிமினுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறையா விஷயம் இந்த மாதிரி நடந்துருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் 3 பேரும் போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் கூட ஒரு மாதிரி போகிறீங்க. ஆனால் ஜிம்னோட அப்பா ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு டிடெக்டிவ் எப்படி பதுங்கி போவாரோ அப்படி வந்துட்டு உருண்டு போகிறாரு, பிறண்டு போகிறாரு. உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலும் சிச்சுவேஷன் சீரியஸாக இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக வரீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இடத்துக்கு பக்கமாக போயாச்சு. ஆனால் அங்கே எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஜிமினுக்கு டவுட்டாக இருக்குது, அவரோட அப்பாவுக்கு டவுட்டாக இருக்குது. டேய் என்னடா ஒருத்தரையும் காணோம், இந்நேரம் இங்கே ஆளுங்க இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், அப்பா தான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீங்கள் தான் அங்கிள் 4 மணிக்கு தான் ஆப்ரேஷன் சொன்னாங்க, நம்ம 10 மணிக்கு வந்துட்டோம்ல, அவ்வளோ இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் பத்திரமா இங்கேயே இருங்க ஓரமா, ஓகேவா? முக்கியமாக யாராவது உங்களை பார்த்துட்டா கூட அவங்க உங்களுக்கு எந்த இன்ஜெக்ஷனும் பண்ணிடாமல் எந்த ஸ்ப்ரேவும் அடிச்சிடாமல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே ரெடிமேட் எப்படி சொல்கிறது, முன்னாடியே வந்துட்டு வச்சுருப்பாங்க, அட்வான்ஸ்டாக வச்சுருப்பாங்க. யாராவது பார்த்தா அவங்களுக்கு அங்கேயே ஸ்ப்ரே அடித்து அவங்களே சேர்த்து இழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஸோ ஒரு சேஃப்டிக்காக சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் நீங்களும் 2 பேரும் ஓரமாக ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜிம்னோட அப்பா தான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பை மாதிரி எப்படின்னு தெரியல இருந்திருந்த மாதிரி போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு ஆள் வந்துட்டு நடந்து வருவான். சத்தம் கேட்டதும் ஹாஸ்பிட்டல்கிட்ட அது செவரெல்லாம் இருக்கும்ல, ஸோ அப்படியே இந்த பக்கம் செவத்தில் ஒரு கால், அந்த பக்கம் வந்துட்டு ஜம்ப் பண்ணி இந்த படத்துலலாம் போகிற மாதிரி மேலே போயிட்டு அப்படியே இந்த பக்கம் கால் 2 ஒரு செவத்தில், கை 2 இன்னொரு செவத்தில் முட்டை கொடுத்து நிற்கிறாரு. நீங்கண்ணா அப்படின்னு வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு வாயை மூடி விட்டுட்டு, சத்தம் போடாதடி, அவர் தப்பிச்சுக்குவார், நம்ம மாட்டிக்குவோம், என் அப்பாவுக்கெல்லாம் எனக்கு ஸ்பைடர்மேன் வேலை தெரியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன ஜிம்மின் அங்கிளா அது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அவர் இன்னும் நிறைய குரல் வித்தெல்லாம் காட்டுவார், சிரிச்சிடாத அப்படிங்கிறாரு. டேய் செம்மையாக பண்ணுறாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த ஆள் அந்த பக்கம் போனதுமே அவர் அங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த பக்கம் நிறைய ரூமெல்லாம் போய் திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு ரூமில் சாராவை வச்சுருக்காங்க. பார்த்துட்டாரு. உடனே உங்கள் 2 பேர்த்துக்கும் வாக்கி டாக்கி கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபுல் செட்டப் போனதெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த நம்பர் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ 2 பேர் எஞ்சி ஓடுறீங்க. நீங்கள் போகிறப்போ இதே மாதிரி திரும்ப ஒருத்தன் வந்துடுறான். அவ்வளோதான், சமபயம் ஆயிடுச்சு. அப்போது ஜிம்மியோட அப்பா தான் வந்துட்டு அந்த பக்கம் ஏதோ ஒன்று தூக்கி போட்டுருவார். ஸோ அந்த சத்தம் கேட்டால் அந்த பக்கம் போயிடுவான். அப்போ நீங்கள் 2 பேரும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இப்போ 3 பேரும் சாராக்கு பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகணும்ல, எப்படி அவளை மயக்கம் அடைய வச்சுருக்காங்க. ஸோ அவள் மயங்கி கிடக்குறா. அந்த இடத்துல யாருமே இல்லை. அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகணுன்னா கூட சிசிடிவியில் பார்த்துட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்போவே சிசிடிவிக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ அங்கங்கெல்லாம் மறைஞ்சு தான் வந்திருப்பீங்க. அதனால் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. அவளை காப்பாற்ற முடியுமா முடியாதானே தெரியல. மயக்கம் இல்லைன்னா கூட கூட்டிகிட்டாவது ஓடலாம், ஆனால் மயங்கி கிடக்குறா, தூக்கிட்டு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஜிமினி சாரா உன்னால் தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் தூக்க ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மயக்கத்தில் இருக்கிறவங்க செம வெயிட்டாக இருப்பாங்கள்ல, ஸோ தூங்குறவங்க மயக்கத்தில் இருக்கிறவங்களாம் தூக்க முடியாது, வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இப்போது ஜிமின் தூக்கி பார்க்குறாரு, தூக்க முடியல. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் முடியல. ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு போயிடலாமான்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிம்னோட அப்பா வந்துட்டு எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு போட்டிருக்க அந்த மாஸ்கெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருக்காரு.
பார்க்குறீங்க அங்கிள் என்ன இதெல்லாம் அப்படின்னு. எதுவுமே நீங்கள் ப்ரீ பிளானாக வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பேரும் திட்டிட்டு அவர் வந்துட்டு சாராக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவளுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை போடுறீங்க. அவளுக்கு ட்ரெஸ்ஸை போடுறப்போ உடம்பு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணுறீங்க ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அவளுக்கு எதுவுமே ஆகலை, இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுடுறீங்க. அதுக்கப்புறமா இப்போது ஜிம்மனோட அப்பாவும் உள்ளே வராங்க. ஸோ 2 பேரும் உள்ளே வந்ததுமே இப்போது பார்த்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவளை நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரோடையே தள்ளுறீங்க. 3 பேரும் சேர்ந்து அவளை அந்த ஸ்ட்ரக்சரோடையே தள்ளிட்டு போகவும் ஜிம்மனோட அப்பா ப்ளூ பிரிண்டெல்லாம் வச்சுருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதை அப்படியே விரித்து காட்டி இங்கெல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பில்லை, ஸோ இந்த வழியாக தான் போகணும், 2 செகண்டில் இங்கேருந்து இந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணிடணும், ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானோட வந்திருக்காரு. யார் சாமி அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினே பார்க்குறாரு. ஸோ அப்படி தான் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனோட அப்பா அந்த பக்கம் பார்க்குறாரு, யாரும் இல்லை. ஓகே தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரக்சரோட அவள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவள் அப்படியே மயங்கி தான் கிடக்குறா. ஒரு வழியாக அவர் சொன்ன அந்த 2 செகண்டில் அந்த பிளேஸை க்ராஸ் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சந்து இருக்குது. அது அவருக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது, ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே அதை தள்ளிட்டு போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்குமோ இன்னும் ஒரு 3 செகண்ட் தான், அதாவது 3 நிமிஷம் தான், அதுக்குள்ளே இந்த இடத்த க்ராஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ஓகே வேறு வழி இல்லை ஒயன், நான் சாராவை தூக்கி இந்த இடத்துல உட்கார வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ, நீ அப்பாவை இங்கே இருங்க, நான் ஸ்ட்ரக்சர் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிட்றேன், ஸ்ட்ரக்சர் இங்கே எந்த டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜிம்மோட அப்பா என்ன பேசுகிற நீ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தூக்கிக்கிறாரு. அவரை தூக்கி அப்படியே முதுகில் அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாரு, ஆனால் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, ஏன்னா இவராலே தூக்க முடியல. ஆனால் அவருண்டானா தூக்கி ஏதோ சின்ன 2 வயசு குழந்தை தூக்கி தோளில் உட்கார வைக்கிற மாதிரி சாய்ச்சி வச்சுக்கிட்டு அப்படி இன்னும் கண்ணியமாக அப்படி ஸ்ட்ரென்த்தாக நின்றுட்டுருக்காரு. அப்படி கன் மாதிரி எப்படா அப்படின்னு பட்டு நீங்கள் 2 பேர் பார்க்கவும் லூசுங்களா போய் ஸ்ட்ரக்சர் வாங்கி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரா. நீங்களும் 2 பேரும் போய் தள்ளிட்டு போகிறீங்க. போகிறப்போ வாக்கி டாக்கியில் சும்மா வச்சுட்டு வராதிங்க, தலைகாணி எல்லாம் வச்சு ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுட்டு வந்து தொலைங்க அப்படின்னு கத்துறாரு. நீங்களும் அங்கிள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஓடி போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு வழியாக அந்த ரூம்லேயே வச்சுட்டு ஸோ அவர் சொன்ன மாதிரி தலைகாணி அது இதெல்லாம் கொண்டு வந்து அந்த பில்லோலாம் கலசு எடுத்து வச்சு ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறீங்க. வந்து பார்த்தா அந்த மனுஷன் காணோம். என்னடா இது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா லூசுங்களா மேலே பாருங்கள் அப்படிங்கிறாரு. பார்த்தா மேலே குரங்கு மாதிரி இந்த பக்கம் செவத்தில் ஒரு கால் அந்த பக்கம் செவத்தில் ஒரு கால், ஏன்னா செவரு குறுகலாக தான் இருக்கும், வச்சு நின்றுட்டுருக்காரு. சாராவை தூக்கிட்டே அப்படியே 2 பேரும் ஸ்டன்னாகி பார்க்குறீங்க, இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு. நீங்கள் ஜிம்மினை கேவலமாக பார்க்குறீங்க, உன்னால் அவளை தூக்க கூட முடியல அப்படின்னு துப்புறீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே முடிச்சு தொடச்சிட்டு துப்பாதடி கர்மம், எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகுது. சரி ஓகே டேடி வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சறுக்கி அப்படி கீழே வந்து நிற்கிறாரு கன் மாதிரி. அப்படியே பார்த்தா ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அங்கிள் நான் உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ ஃபேனும் ஆக வேண்டாம் தாப்பாலும் ஆக வேண்டாம் வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல ஜிமினெல்லாம் ஹீரோ இல்லை, நீங்களாம் ஹீரோயின் இல்லை, அப்படி தான் எப்படி சொல்கிறது, அவர் தான் எல்லாமே 1 மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அந்த அங்கிள் முன்னாடி சாராவை தூக்கிட்டு ஓட, நீங்கள் 2 பேர் பின்னாடி ஓட, அதாவது சிம்னன்ட்டு பின்னாடி யாராவது வராங்கன்னு பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டு, அதாவது அந்த அங்கிளுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே 3 பேர் அப்படியே 1 பை 1 போகிறீங்க. யாராவது வராங்களான்னு 2 பேர் மாற்றி பார்த்துட்டு அப்படியே சாராவை தூக்கிட்டு ஓடுறீங்க. ஃபைனலாக 10 மணிக்கு அங்கே உள்ள வர ஆரம்பிச்சிருப்பீங்க. மணி இப்போது 3:30 ஆகுது. 4 மணிக்கு அவளுக்கு ஆப்ரேஷன். ஸோ எல்லோரும் இப்போ கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வருவாங்க. வந்து பார்த்தா சாராவை காணோம். அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, யார் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால உங்களால் இன்னும் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. கரெக்டாக அந்த எட்ஜுக்கு போயிருப்பீங்க. அங்கே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிமின் வந்துட்டு அங்கே எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பார். எப்படின்னா அந்த பக்கம் சீக்கிரமாக அந்த மதில் ஏறி போகிற மாதிரி ஏணியெல்லாம் வச்சுட்டு வந்திருப்பார். இப்போது சாராவை தூக்கிட்டு அப்பா ஃபஸ்ட்டு ஏறிடுறாரு. அண்ட் அடுத்து ஜிமின் வந்துட்டு உங்களை ஏற சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இல்லை ஜிமின், அப்பா அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு சாராவை தூக்கி இறக்க முடியாது, ஸோ ஃபஸ்ட் நீ ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்கோ, அடுத்து அப்பா வருவார், நீ வந்துட்டு சாராவை வாங்கிக்கோ, அவரால் தூக்கிட்டு இறங்குறது ரொம்ப கஷ்டம், ஏறிடலாம் ஆனால் இறங்குறது பேலன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லவும் ஜிமின் ஃபஸ்ட்டு ஏறிக்கிறாரு. அண்ட் பின்னாடியே
ஜிமியோட அப்பா வந்துட்டு ஏறுறாரு. ஏறி அவர் அந்த பக்கம் கீழே போயிருப்பாங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் ஏறும்போது அந்த பக்கம் எல்லாம் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு கை காலம் நடுங்குது, நடுக்கத்தில் காலே வரமாட்டேங்குது ஏனியில் ஏறுறதுக்கு. ஜிமின்னா கத்துறாரு, வந்து தொலை வாயின் அப்படின்னு. நீங்கள் பயந்துட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிமியோட அப்பா ஒரே ஜம்ப்பு தான் அந்த பக்கம் வந்துட்டு எகிர்றாரு. அப்பா உங்களை வந்துட்டு அந்த ஆட்களெல்லாம் பிடிச்சிருப்பானுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் விட்டுருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லுவீங்க. அப்போது அவங்க கையிலெல்லாம் மாட்டிருப்பீங்க. பட் ஜிமியோட அப்பா ஒரே ஜம்ப்பு தான். ஜம்ப் பண்ணி ஆளுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு உங்களை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி அந்த பக்கம் வந்துட்டு தூக்கிட்டு போய் விட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன நடந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இத்தனை பண்ணிவிட்டு அந்த மனசு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி 2 கை சும்மா இப்படி தட்டிட்டு வந்து நிற்கிறாரு. இது மண்ணை தட்டுற மாதிரி தட்டிட்டு நிற்கிறாரு. பெரிய ஆள் தான் பண்ணி அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு சாராவை காப்பாற்றியாச்சு. ஆனால் அந்த ஆட்கள் எல்லாம் துரத்திட்டு வரதுனால ஜிமின் போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ போலீஸ் சவுண்டெலாம் வருது. இப்போ அந்த இடத்துல பயங்கர பிரச்சனையாகிடுது. ஆனால் நீங்கள் சாராவை தூக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஜிமினோட தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே யார் டாக்டராக இருக்காங்க அப்படின்னா நம்மளோட யூங்கி தான் டாக்டராக இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூங்கி தான் ஜிமினோட ஃப்ரெண்டு, அவர் தான் டாக்டராக இருப்பார். என்னாச்சு, இந்த பொண்ணு தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா சாரா. யோங்கிக்கு நம்பவே முடியல, அவருக்கே கண்ணெல்லாம் கலங்குது. ஏண்டா உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா, ஏன் இப்படி பார்க்குறேன்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், ஏய் இவளுக்கு எப்படி ஆச்சு, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் 1 மாதம் தான் ஆச்சு. ஆனால் அந்த பொறுக்கி ஏமாற்றி ஆசிரமத்துலேருந்து இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போய் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு நான் கடுப்பாகுது, எப்படா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்காரு. முதல்ல அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாராவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவளுக்கு வந்துட்டு பார்த்து எல்லாமே பண்ணுறாரு. ஜிமின்கே டவுட்டாக இருக்குது, நீ ஏன் அவளை பார்த்து அழுத, உனக்கு அவளை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இவங்க சொல்கிறாரு அவளுக்கு அங்கே ட்ரிப்ஸ் இறக்கி விட்டுட்டு வந்து, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் இவளை பார்க்கறதுக்காகவே அந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி போவேன். ஆனால் அவளுக்கு என்ன யாருன்னு கூட தெரியல. நான் ஹை ஸ்டடீஸ்க்காக போனேன்ல ஃபாரின், அந்த டைமில் தான் லாஸ்ட்டாக அந்த ஆசிரமத்தில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் திரும்பி வரும்போது அந்த ஆசிரமத்தில் அவள் இல்லை, வேறு எங்கேயோ மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜிமின் வந்துட்டு என்ன அந்த பொறுக்கி இந்த மாதிரி அவளை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் என்ன பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான், இது கடத்தல் எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா, அவன் கூட இப்போ திரும்ப வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் கிட்ட நீங்களும் பட் கல்யாணம் ஆயிடுச்சுல அவளுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கல்யாணம் இல்லை ஒன்றும் இல்லை, முதல்ல அவங்க 2 பேத்துக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவளோட மொத்த கேரும் வந்துட்டு அவரை பார்த்துக்கிறாரு. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, அவளை மொத்தமாகவே இவர் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பார். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ஜிமின் மேலே இன்னும் அதிகமாக ரெஸ்பெக்ட் வருது. இவங்க பார்க்குறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும், என்ன பார்த்துக்குவேன் நீ, வேணா ஒரு 6 மாதம் கழிச்சு பொண்ணு கேட்க என் வீட்டுக்கு வா, முடிஞ்சால் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஜிமினும். ஸோ இவங்க இருந்துட்டு அவள் ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்டா, என் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டு நான் வந்துட்டு தராமல் போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி அப்படி தான் டாக் போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இவங்கிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஏன்னா அவர் நல்லா பார்த்துக்குவார், ரொம்ப நல்ல கேரக்டர். அட் த சேம் டைம் அவர் அவளை ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல பேர் அவர் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போது அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days ஆகுது அவள் கண்ணை முழிக்கிறதுக்கே. அந்தளவுக்கு மெடிசன் கொடுத்து வச்சுருக்கானுங்க படுப்பாவிங்க. அப்படியே இவங்கி அவளோட கையை பிடிச்சி அங்கேயே உட்காந்துருக்காரு. 2 நாள் கழிச்சு மேடம் கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் இவங்கி தான் இருக்காரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்கிக்கே ஷாக்காக இருக்குது. எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மறக்கணும்னு நினைக்கிற ஒரு முகம் அப்படின்னா அது உங்களோட தான் அப்படிங்கிறா. மறக்கணும்னு நினைக்கிறியா, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்தளவுக்கு நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு இவருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவளுக்கும் இவங்கே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இந்த ஆசிரமத்தில் வந்துட்டு இவளை வந்து எப்படின்னா இவங்கி சடனாக
வேறு பக்கம் போயிருப்பார், அதை வேறு கண்ட்ரிக்கு போயிருப்பார் ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அதுக்கப்புறமா நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பேச்சை மீறி அவளால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. வேறு ஆசிரமத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும். அவ்வளோ 4 வருஷம் வெயிட் பண்ணியிருப்பா இவங்கிக்காக. பட் அவர் வந்துட்டு வந்திருக்க மாட்டார். இவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு கரெக்டாக அந்த மாதத்துல தான் இவரும் வந்திருப்பார். பட் தெரியல, இன்றைக்கே தான் 4 வருஷம் கழிச்சு 2 பேர் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அழுகிறா. உடனே அவர் வந்துட்டு அவளோட கண்ணை தடிச்சு விட்டுட்டு, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விடுறா. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு அது ஒரு மாதிரி தப்பாக படுதில்ல. தட் மீன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்க தொடர்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவோம். கையை தள்ளி வைக்கிறா. ஸோ அது யூங்கிக்கு புரிஞ்சு கையை எடுத்துக்கிறாரு. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் க்யூராக இருக்க வரைக்கும் யூங்கி நல்லா பார்த்துக்குவாரு. நீங்களும் எல்லோரும் போய் மாற்றி மாற்றி பார்த்துப்பீங்க. அப்படின்னா நல்லா க்யூர் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ யூங்கிக்கு அவளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ அவளுக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, திரும்ப அவரோட லைஃப்பில் நம்ம போகக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்துருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருந்தாலும் அப்படின்லாம் நினச்சிருப்பா. இப்போ அப்படியே தான் உங்களோட வீடு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா ஜிமின் வேலையாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அவன் ஜெயிலில் இருப்பான். ஸோ ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஜெயிலில் போயிட்டு அவங்ககிட்ட மிரட்டி கழுத்தெல்லாம் வாங்கிட்டு, இனிமேல் எந்த பொண்ணையாவது நீ திரும்பி பார்த்தீங்கன்னா கூட உன்னை நான் உயிரோட பார்க்க முடியாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு வார்ன் பண்ணிவிட்டு கழுத்து வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஏனாகி நீங்கள் சாரா கிட்டே வந்துட்டு கையெழுத்து வாங்குறீங்க. ஸோ அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறா. அவளுக்கு விருப்பமே இல்லை. அந்த 1 மாதம் வந்துட்டு அவங்க வீட்டில் ரொம்பவே ஒரு மாதிரி டார்ச்சர் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹாப்பியாகவும் இருக்க மாட்டான். ஸோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்றா. இப்போ ஒரு 6 மந்த் ஆகுது. ஏன்னா ஒரே மாதம் தான் ஆச்சு கல்யாணம் அப்படிங்கிறனால 6 மந்த் இழுக்கடிக்கிறாங்க கேஸுன்னு. ஃபைனலாக டிவோர்ஸும் கிடச்சிடுது. அதுக்கப்புறமா சாரா வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து விளையாடிட்டுருப்பா. நீங்கள் ஜிமின், சாரா, சிம்சிம் 4 பேர் கேரம் விளையாடிட்டுருப்பீங்க. இப்போது நம்ம சிம்சிம் சார் வந்துட்டு சாரா கிட்ட நல்லா ஒட்டிக்கிறாங்க. அதனால் ஜிமின்க்கு ரொம்ப வசதியாக போயிடுது. எந்நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஸோ இந்நேரம் தலை வந்துட்டு ரொமான்டிக் மூலியே சுற்றிட்டு தெரிவார். வரும்போதே மல்லி போல் கையில் சுற்றிக்கிட்டு ஏதோ மன்மதன் நினப்பு அந்த மாதிரி வந்துட்டு வருவார். அதை பார்த்துட்டு சாராக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். நீங்கள் ஏங்க முன்னாடியே மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நாளைக்கு இவங்க அவளுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டானா, நம்ம லைஃப்பை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். நீங்கள் சிரிச்சிட்டே இந்த மாதிரி அவர் கூட ஓடிடுவீங்க. ஓகேவா, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. சாரா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவளும் நல்லா வச்சு கலாய்ப்பான். இப்போ 4 பேரும் சேர்ந்து கேரம் விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ கரெக்டாக டோர்பெல் அடிக்க சத்தம். உங்களோட ஆண்டி தான் போயிட்டு கதை திறக்கிறாங்க. நீங்கள் 4 பேர் விளையாடுறது, அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுக்குறது, அதுதான் வேலை. ஸோ இப்போது போய் டோர் ஓப்பன் பண்ணால் யூங்கி அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. கையில் தட்டு பழம்லாம் வச்சுட்டு இவங்க பார்க்குறாங்க. டே நீ என்னடா திடீர்னு இப்படி கையில் இத்தனை தட்டோடு வந்திருக்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கவும் ஆன்ட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா. ஸோ அவங்க சர்ப்ரைஸாக கேட்குறாங்க. என்னடா சத்தம்னு ஜிமின் திரும்பி பார்த்தா இவங்க வந்து நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு, அடப்பாவி சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே, அவன் உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எதை பொண்ணு கேட்டா, என்னடா திடீர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சாராவையும் பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இப்போது எல்லா விஷயத்தை பற்றியும் அந்த ஆன்ட்டிக்கிட்டே சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அவளுக்கு ஒரு பையன் நல்ல பையனாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஆல்ரெடி அவள் பார்த்து வச்சுட்டாள் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்த்து பேசுகிறாங்க. ஸோ அவள் அப்படியே லைட்டாக ஷை ஆகுது. அவளுக்கு அப்படியே குனிஞ்சுக்கிறான். இப்போ நீங்கள் சாரா போய்ட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ அந்த இடத்துலையே நல்லா என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. சடனாக இது சர்ப்ரைஸ் தான் அவளுக்கே. ஸோ அவளுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்கே சர்ப்ரைஸ் தான். ஜாலியாக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக போகுது. இப்போது ஆஃப்டர் சம் இயர்ஸ் நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு எப்பவும் போல் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறீங்க. அப்போது சிம்சிம் வந்துட்டு அவன் இன்னும் நல்லா வாழ்ந்துருப்பான். ஏன்னா வருஷம் ஆயிடுச்சுல. சார் வந்துட்டு இப்போது ஒரு 8th படிக்கிற ஸ்டேஜ் உங்கள் ஹைட்டுக்கே இருக்கார். ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. பார்த்தா ஜிமினோட டீனேஜ் மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மம்மி நம்ம ஏன் சார் ஆண்டி வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். திருட்டு பயலே அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் எதுக்கு கேட்குறான்னு உங்களுக்கு புரியும். ஸோ எதுக்குன்னு கேட்குறீங்க. சாரா ஆண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க தான் என் கூட விளையாடுவாங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்லவும், அவளை பார்க்கணும் போல் இருக்கா,
இல்லை அவள் பொண்ணு பார்க்கணும் போல இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, ஐயோ இதெல்லாம் அநியாயம்ப்பா, நான் என் அப்பா கிட்டே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமின் கிட்ட டேடி அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா வாடா மகனே, நீ என்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் வந்து டேடின்னு கூப்பிட மாட்டியே, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது சாரா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாரா வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கேட்கவும், சரிடா கிளம்பி போகலாம் அப்படின்றாரு. ஓடி போயிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு, அப்பானா அப்பா தான், அம்மா மாதிரி நிறைய கேள்வி கேட்கல, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் எல்லாம் பண்ணுறான். ஸோ இதுவும் ஒரு குட்டி மெமரி தானே உங்களுக்கு. அழகாக நீங்கள் அதையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்க. இப்போது ஜிமின் நீங்கள் அண்ட் ஜிம் 3 பேரும் சேர்ந்து சாராவோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனால் சாரா வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஜிமின் கால் பண்ணி சொல்லியிருப்பார் போல் வரோன்னு. ஸோ ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. போனதுமே வந்துட்டு மேலே இருந்து சிம்மி அழகாக ஓடி வரா. பார்த்தா இங்கே சிம்க்கு கண்ணை ரெண்டும் எப்படி சொல்கிறது, 2 கண்ணு பத்தாதுடாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு நம்ம சாரு. ஜிமின் பார்க்குறாரு. டேய் அங்கேடா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லவும், அப்பா அந்த படிக்கட்டு அழகாக கட்டியிருக்காங்கல்ல அப்படிங்கிறான். டேய் படிக்கட்டு எல்லா பக்கமும் இப்படி தான் கட்டுவாங்க, படிக்கட்டு அழகாக இருக்கா இல்லை அதில் நடந்து வர பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டுடுறாரு. சிம்க்கு செம்ம ப்ளஸ் ஆகிடுச்சு. சாரு வளர்ந்துட்டார்ல, அப்பாவோட அந்த ஹேபிட் எங்கே போகும். ஸோ இந்த ரொமான்டிக் பாய் வந்துட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கான் போல் இப்போவே அப்படியே சிம்மியே வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துட்டுருக்கான். ஷை வேறு, அது வந்து பப்பி லவ் இல்லையா. ஸோ அப்படிதான் சிம்மி வந்து உட்கார்றா. ஓடி வந்ததும் சிம்மை பார்த்துட்டு ஐ சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. இவனும் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப நல்லா ஒட்டிக்குவாங்க. பார்க்குறீங்க, ஏய் எனக்கு என்னமோ இது சரின்னு படலை, உன் பிள்ளை உன்ன மாதிரியே இருக்கான் ஜிமின் அப்படிங்கிறீங்க. பின்ன உன்ன மாதிரி ஆன்டி ரொமான்டிக்காவாக இருப்பாங்க, என் பிள்ளை என்ன மாதிரி தான், எப்படி என்னோடய ப்ராடக்ட்டு அப்படிங்கிறாரு. நீ வாய மூடு, சும்மா பேசிடுவேன் ப்ராடக்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே யூங்கி பார்த்தீங்கன்னா, ஏய் என் பிள்ளை விட்றா அப்படிங்கிறாரு. சாராக்கு சிரிப்பு. யூங்கி விளையாடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அவன் கட்டியாலம் பிடிக்கிறான். இல்லை என் பிள்ளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிம்மியை இழுத்துக்கிறாரு. அப்போது சிம்சி வந்துட்டு, யோ மாமா என்ன, உன் பொண்ணு எனக்கு தான் சரியா, சும்மா வந்துட்டு நான் சீன்லாம் போட விரும்பலை, அதனால் நீயே புரிஞ்சு விலகிக்கோ, ஏய் சிம்மி வாடி அப்படின்னு கூப்பிடுவோம். அவளும் மாமான்ட்டு ஓடுறா. ஸோ சில டைம் மாமான்னு கூப்பிடுவா, சில டைம் சிம்னு கூப்பிடுவா. இப்போ அவளும் ஓடியாரா. இங்கே யூங்கிக்கு நான் ஹார்ட்டே வலிக்குது, என் பிள்ளை அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிம்மின் சாரெல்லாம் சிரிச்சுட்டு யூங்கி பார்க்குறீங்க. டேய் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்போ ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணா அப்போ தெரியல என் வழி உனக்குன்னு ஜிமினுக்கு சாபம் கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாள் கழித்து லேட் பார்ன் பேபி தான் ஜிமின் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அப்போ வந்துட்டு இங்கே இப்போ தானே இந்த பொன் குழந்தை பிறக்குது, அதுக்கு முன்னாடியே சாராக்கு யூங்கிக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கும். எல்லாம் பழி வாங்குற மாதிரியே இருக்குது. கரெக்டாக இவன் கொஞ்சம் வளர அவன் வந்துட்டு இங்கே ஜிமினோட பேபி இருக்கால, ஸோ பொண்ணு இருக்கால, ஸோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக இங்கே ஜிம்மிக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஏய் இரு, நீ கொஞ்சம் தள்ளியே இரு, என் பொண்ணு தொடாத அப்படிம்பாரு. அப்போ யூங்கி வந்துட்டு வாட்சர் மாதிரி கழட்டிகிட்டே வந்து, நான் சொல்லலை ஜிம்மி, என் சாபம் பழிச்சிச்சு பார்த்தியா, அன்றைக்கி எனக்கு இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பசங்களும் வளர்ந்துட்டாங்கல்ல. அப்படியே வந்துட்டு ஜிம்மின் வந்து, ஏய் என்ன பழி வாங்குறியா, கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மிரட்டி பற்றி விட்டுட்டு இங்கே இவரோட பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இவர் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே டியா, ஸோ இந்த 1 ஷாட் இதோடு முடிச்சுக்கிறேன், போதும் என்னால் முடியல. ஒரு 1 ஷாட்டு ஃபுல்லாக ஹாப்பியாகவே வேணும்னா எப்படி முடியும், கஷ்டமாக இருக்குது. கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று யாரையாவது கொல்லணும், இல்லைன்னா யாருக்காவது ஆக்சிடெண்ட் பண்ணணும், இல்லைன்னா யாரையாவது போட்டு தள்ளிடணும். அதுதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பாக இருக்கீங்களா, எனக்கு இப்போ சொல்ல சிரிப்பு தான் வருது. சரி ஓகே, எல்லோரும் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பாக இருக்கீங்க டியர். ஸோ அதனால் உங்களுக்காக நான் பார்த்து பாசிட்டிவாகவே போட ட்ரை பண்ணுறான். சில டைம் எனக்கே மொக்கையாக இருக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை பாசிட்டிவாகவே கொண்டு வந்துட்டேன். ரகுவிடியர் ஓகே தானே, சரி ஓகே. பட்
சில ஸ்டோரியில் வந்துட்டு சில அன்எதிர்பாராத என்னடா இது வாய் வளருது. சரி ஓகே, நான் இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன், எனக்கு வாய் சரியில்லைக்கே வளருது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். வேறு என்ன ஓகே, அவ்வளோதான், என்ன சொல்ல தெரியல. டாடா பை பை.